श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம். தத் க்ஷேத்ரம் யஸ்ச யாத்ருஷ்ச யத்விகாரி யதஸ்வயத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஷ்ருணு. தத் க்ஷேத்ரம் யஸ்ச யாத்ருஷ்ச யத்விகாரி யதஸ்வயத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஷ்ருணு. தத் க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம் யத்ச எது என்றும் யாத்ருஷ்ச எவ்வகைத்தென்றும் யத்விகாரி என்ன வேறுபாடுகளை உடையதென்றும் யதஹ சயது எதிலிருந்து எது தோன்றியதென்றும் சச்சஹ அந்த க்ஷேத்திரஜனும் யஹ யாரென்றும் யத் பிரபாவஸ்ச எத்தகைய திறத்தினன் என்றும் தது அதை சமாசேன சுருக்கமாக என்னிடம் கேள் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். என்ன வரிசையாக சொல்கிறார். அது அப்படியே அந்த இந்த ஸ்லோகத்தில் அன்வய கிரமம் இருக்கா மாதிரியே இருக்குது. எப்படி பேசுகிறோமோ ஒரே ஒரு சென்டென்ஸு அவ்வளோதான் சொல்கிறார் பெருமாள். தத் க்ஷேத்திரம் முன்னாடி என்ன சொன்னார்? அது அந்த க்ஷேத்திரம் அது என்னுடைய மதம், அதுதான் என்னோடய அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார்ல. அந்த சென்டென்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறார் பெருமாள் அதே வரிசையில். தத் க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம் அந்த சரீரமானது எச்ச எது என்றும் யாத்ருஷ்ச எந்த வகைத்தென்றும் எத்தகைய வகையானதென்றும் யத்விகாரி எத்தகைய வேறுபாடுகளை உடையதென்றும் யதஹாச்ச யத் எதிலிருந்து தோன்றியதென்றும் சஹாச்ச அந்த க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜன் என்ன சொன்னால் என்ன? சேதனன், உயிர், ஆத்மா. அந்த க்ஷேத்திரஜனும் யஹ யார் என்றும் யத் பிரபாவஹாச்ச அந்த க்ஷேத்திரஜனுக்கு எத்தகைய திறமைகள் உள்ளது, எத்தகைய திறத்தினன் அவன், என்ன எல்லாம் செய்வான் அப்படின்றதையும் என்றும் தத் அதை சமாசேன சமாசேனம் சொன்னால் சுருக்கமாக சொல்கிறது. சமாசேன மே ஷ்ருணு அதை சுருக்கமாக என்னிடத்தில் கேள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்கிறார். அதாவது க்ஷேத்திரம் என்று சொன்னால் வயல், அது சரீரம் என்று சொன்னோம் இல்லையா? அந்த சரீரம் என்றது ஒரு வயல். வயலை போல் கர்மங்களாகிய விதைகள் முளைத்து வளரும் இடம். சரீரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு ஜீவன் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த சரீரத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை அது கொண்டுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டு இருக்கும். அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அது ஞானவான், அப்புறம் ஒளிமயமானவன், மாறுபாடற்றவன் அப்படின்றதெல்லாம் அதுக்கு தெரியாது. அந்த சரீரத்துக்கு எந்த கர்ம வினையினால் அது அந்த சரீரத்தை பிடிச்சிட்டுதோ அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த சரீரம் பழசாயிட்டு இந்த ஜீவனை உதறிட்டு அது கீழே விழற வரைக்கும் அது என்ன பண்ணும்? அதே போல் இருக்கும். அந்த சரீரத்துக்குள்ளே எந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டதோ அந்த சரீரத்துக்குள்ளே அது நுழைஞ்சதோ இல்லை அந்த சரீரத்துக்குள்ளே சுவாமி அதை நுழைய பண்ணினாரோ அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதாவது க்ஷேத்திரம் என்று சொன்னால் அது ஒரு வயல். அந்த வயல் எப்படியான இருக்கட்டும், அந்த வயலில் எதுபோல் விதையை நம்ம போடுறோமோ அதுபோல் பொருள் தானே விளையும். நெல் போட்டால் நெல் விளையும், கேவுரு போட்டால் கேழ்வரகு போட்டால் கேழ்வரகு விளையும், இல்லாட்டி போனால் கோதுமை பயிர் பண்ணால் கோதுமை விளையும், இல்லை எதுவுமே வேண்டாம் கொள்ளு விதைச்சாலும் கொள்ளு தான் அதில் விளையும். அது எப்படி வயல் பொதுவானது தான், அதில் நம்ம போடக்கூடிய விதைகளுக்கு தகுந்தா போல தான் அதில் பயிர் வளரும் என்பது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். அதுபோல தான் க்ஷேத்திரம் என்று சொன்னால் சரீரம். அந்த சரீரத்தில் க்ஷேத்திரஜன் என்று சொல்லவன் சேதனன் என்ன, அதுதான் உயிர். அந்த உயிர் என்று சொல்கிறது என்ன? சேதனன். அவன் சேதனனுக்கு எனக்கு ஞானம் இருக்குது, மாறுபாடு இல்லாதவன், ஒளி பொருந்தியவன் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி சரீரத்துக்குள்ளே அந்த விதையை நம்ம விதைக்கிறோமோ எந்த மாதிரி சரீரத்துக்குள்ளே அந்த க்ஷேத்திரஜன் உள்ள நுழைஞ்சுக்கிறானோ சுவாமி அவனுடைய கர்மாதீனமாக அவனுக்கு அந்த சரீரத்தை கொடுக்குறாரோ
அதற்கு தகுந்தாற் போலே அவனுடைய நடை உடை பாவனைகள் செயல்திறன்கள் எல்லாமே அமையும். இதை தெரிந்து கொள் அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதே போல் அந்த விஷயத்தை நம்மளுக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறார். நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த கருத்தினால தான் அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு அந்த பேட்டில் ஃபீல்டில் சொல்லிக் கொடுத்தார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விவரமாக என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.